சந்தப்பாட்டு வசைப்பாடு பாடுவதில் வல்லவர் படிக்காசு தம்பிரான், படிக்காசு புலவர், இஸ்லாமிய புலவர். ஒரு தட்டில் பொன்னும் ஒரு தட்டில் நெல்லும் கொடுத்த காட்சியை வர்ணிப்பதை சொல்வதற்காக கால்நடை மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்று விஞ்ஞானியாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் மருத்துவர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு இடைவெளி கொடுக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே படிக்காசு புலவர் சந்தப்பாட்டு என்ற தலைப்பில் சிற்றுரையாற்ற வந்திருக்கிறேன். என்னுடைய பேச்சை இந்த 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறேன். படிக்காசு புலவர் இயற்றிய சில சுவையான பாடல்களை பற்றியும், அந்த காலத்தின் மத நல்லிணக்கத்தின் அருமை பற்றியும், தமிழ் மொழியின் அருமை பற்றியும் பேசுகிறேன். ஒரே ஒரு திருத்தம், திரு ராமசாமி ஐயா சொன்னார்கள் படிக்காசு புலவர் இஸ்லாமிய கவிஞர் என்று. அவர் சைவ மதத்தை சார்ந்தவர். மொழிக்கு வந்து மதம் அதைத்தான் இந்த உரையின் முடிவில் அதைத்தான் சொல்ல வருகிறேன். சைவ மதத்தை சார்ந்த இவர் தொண்டை நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் பிறந்தவர். அதாவது இலக்கியங்கள் தமிழ் இலக்கணத்தை நன்கு கற்றவர். தலங்கள் தோறும் சென்று பாடல் பாடும்போது தில்லையில் அவர் பாடும்போது அவருக்கு பொருள் இல்லை. அப்போது சிவகாமி அம்மையை பார்த்து மணமொழி பாடும்போது அம்மையாரிடமிருந்து 5 பொற்காசுகள் படியில் விழுந்தனமாம். அதனால் இவருக்கு படிக்காசு புலவர் என்ற பெயர் வந்தது. இவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. இவரால் இயற்றப்பட்ட நூல்களை காணலாம். இதில் முதல் 2 நூல்களை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். இந்த தொண்டை மண்டல் சதகம், அதாவது கருப்பு முதலியார் என்பவர் இவருடைய புலவர் பெருமை அறிந்து இவரிடம் சென்று தொண்டை நாட்டை பற்றி எழுதுமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது இவர் இந்த தொண்டை மண்டல சதகம் இந்த நூலை எழுதினார். சதக இலக்கியம் என்பது பொதுவாக ஒரு நாட்டு வரலாற்றை பற்றி சொல்வது. ஆனால் இவர் இந்த நூலில் ஓமை, உருவகம் மற்றும் பழமொழிகள் அடக்கி ஒரு சதக இலக்கியத்துக்கு புதிய உருவம் தந்தவர் இவர் என்று சொல்லலாம். அடுத்து தண்டலையார் சதகம். தண்டலை என்பது காவிரி ஆற்றங்கரையில் சோழ நாட்டில் அமைந்துள்ள ஒரு சிவஸ்தலம். அங்கே சிவபெருமானை பற்றி இவர் பாடி எழுதியதுதான் தண்டலையார் சதகம். இதை பழமொழி விளக்கம் என்றும் சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி வருவான். இதை படிக்கும்போது நமது வட அமெரிக்க பழமொழி திலகம் திரு ராமசாமி ஐயா அவர்கள் ஞாபகம் வந்தது. எதிர்காலத்தில் இந்த நூலை எடுத்து நமக்கு இலக்கிய வட்டத்தில் படித்து காட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு புலவர் பொதுவாக அரசை பற்றியோ கடவுளை பற்றியோ எழுதுவார். ஒரு புலவர் மற்றொரு புலவரை பெருமையாக பாடுவது அரிது. இப்படி இந்த படிக்காசு புலவை பற்றி சொக்கநாதர் என்ற புலவர் பாடுகிறார். மட்டாரம் தென்கலந்தை படிக்காசான் உரை தமிழ் வரைந்த ஏட்டை பட்டாலே சூழ்ந்தாலும் உலகம் பரிமளிக்கும் பரிந்து அவ்வேட்டை தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும் தூய சேற்றில் நட்டாலும் தமிழ் பயிராய் விளங்கிடுமே பாட்டி ஒரு நாளிடம் தானே என்று அழகாய் பாடுகிறார். அப்படி சிறப்பு பெற்றவர். இவர் வாழ்ந்த காலத்தில் சித்தக்காரி என்ற வள்ளல் இருந்தார். சிராபுராணத்தை பற்றி இப்போது சொன்னார்கள். அதை எழுதிய 9 புலவருக்கு ஆதரவளித்தோரும் இவர்தான். இவருடைய ஈகை, புகழ் ஆகியவற்றை படிக்காசு புலவர் பல தருணங்களில் பாடுகிறார். ஒரு முறை பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. அதாவது சேதுநாடு, சிவநிச்சயமை சேதுநாடு என்று அழைக்கப்பட்டது. அந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் சையத் காதர் மரைக்காயர். சையத் காதர் என்ற பெயர் மருவி சீதக்காரி என்ற ஆகிவிட்டது. அந்த சீதக்காரி வள்ளல் அந்த சேத நாட்டில் பஞ்ச தலைவரிட்டு ஆடும்போது நெல் மணி எந்த அளவுக்கு அரிதாகிவிட்டது என்றால், ஒரு தட்டில் தங்கம் கொடுத்தால் அதுக்கு ஈடாக நெல்லை கொடுப்பார்களாம். அப்படி பஞ்சம் இருக்கும்போது இவர் வீட்டுக்கதவை யார் தட்டினாலும் தடல் இல்லாமல் அந்த வாரி வழங்கினார் என்பது இந்த பாட்டில். ஒரு தட்டிலே பொண்ணும் ஒரு தட்டிலே நெல்லும் ஒக்கவிற்கும் காத்தட்டிய பஞ்சகாலத்திலே தங்கள் காரிய பேர் ஆர்தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மார்தட்டிய துறைமால் சீதக்காரி வரோதேனே என்று பாடியிருக்கிறார் படிக்காசு புலவர்.
இந்த சீதக்காதி வள்ளல் கொடுத்து கொடுத்து கரம் சிவந்தவர் என்பதை அடுத்த பாடலில் சொல்கிறார். காய்ந்து சிவந்தது சூரியகாந்தி கலவியிலே தோய்ந்து சிவந்தது மின்னா அவர் பெற்றோருடைய கண்கள் தொல்பல நூல் ஆய்ந்து சிவந்தது பாவான நெஞ்சம் அனுதினமும் ஈந்து சிவந்தது சீதக்காதி இருக்கிறோம் என்பார். இந்த சீதக்காதி வள்ளல் மறைந்த பிறகு இருந்து போன பிறகு அவர் வரைந்து எழுதிய பாடல். அதாவது அப்போது இருப்பவர்கள் ஒரு மறந்து கூட ஒரு அரை காசு கூட கொடுக்காதவர்கள். அதாவது மறந்தாலும் அரை காசும் படாமல் மண்ணில் இருந்தால் என்ன இறந்தால் என்ன விரைந்து விண்போய் சிறந்தாலும் காயத்துறை சீதக்காதி திரும்பி வந்து பிறந்தால் ஒழிய புலவர் தமக்கு பிழப்பில்லை. அதாவது இறந்த சீதக்காதி மறுபடியும் திரும்பி வந்து கொடுத்தால்தான் புலவர்கள் பிழைப்பார்கள் என்று கூறுகிறார். படிக்காசு புலவர் சந்தக்கவி வல்லவர் மட்டுமல்ல வசைபாடல்களிலும் சிறந்தவர். ஒரு முறை திருமலை நாயக்கர் அவர்களால் இவர் சிறைப்பட்ட போது இந்த பாடல் எழுதியுள்ளார். நேரமின்மை கருதி விரைவாக படிக்கிறேன். அடுத்த பாடல் இவர் ஒரு கொங்கு நாட்டில் ஒரு தமிழ்ச்சங்கத்தில் ஒரு கவிதை போட்டி நடந்தது. அதில் மற்ற புலவரிடம் இவர் தோற்று கோபத்தில் எழுதுகிறார். அஞ்சாலை மக்களும் சாணரும் பாணரும் அம்பட்டரும் செஞ்சாயக்காரர் தேசியர் மக்களும் செந்தமிழை பஞ்சாக பண்ணி ஒரு காசுக்கு ஒரு வண்ணம் பாடலுற்றார் நஞ்சாக போச்சதையோ என் பொங்கு நாயகமே என்று எழுதுகிறார். அதாவது நான் சொல்ல வருவது என்னவென்றால் இப்படி சைவ சமயத்தை சார்ந்த புலவர் அதாவது சமயம் தாண்டி இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த சீதக்காதி வள்ளலை புகழ்ந்து பாடியது அவர் தமிழ்பால் அவருக்கு இருந்த பற்று என்பதை ஆகவே தமிழ் மொழி சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் அருமையான ஒரு மொழி என்பது இந்த வாய்ப்பினை நல்கிய திரு பீர்தையா அவர்களுக்கும் ராமசையா அவர்களுக்கும் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் மற்ற இலக்கிய வட்ட நண்பர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம்.